வந்து வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனி, நல்ல செலக்ட் பண்ண கம்பெனியாக இருக்கும். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகிருக்கும். அதாவது கம்பெனி வந்து லாஸில் போயிருக்கும். அதனால் நமக்கும் வந்து அது லாஸ் ஆயிரும் மணி. ஸோ அதனால் நிறைய பேர் அந்த என்னடா இப்படி பணம் போட்டு இது நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விற்றுட்டு போகாமல் அந்த லாஸை வந்து எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றுறது அப்படின்ற ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி நான் ஒரு 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 ஷேரில் வந்து லாஸ் ஆணுச்சு அப்படின்னா எப்படி வந்து அதை ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடு கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெக்கமெண்டபிள் வந்து நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பிடிச்சா நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதோட மெத்தட் என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 சினாரியோ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் எடுத்துக்கிறேன். டிசிஎஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிசிஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வருஷம் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா, ஷேரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4500 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 18,000 கொடுத்து நான் ஒரு 4 ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசிஎஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 6,000 வந்து லாஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து 6,000 லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி விற்றுடலாம். அல்லது நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. இது பரவாயில்ல, லாஸ் ஆனால் என்ன, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஃப்யூச்சரில் அது வந்து கம்பெனி வந்து வளர வளர நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷமும் நான் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. அடுத்த வருஷமும் வெயிட் பண்ணும்போது ஒரு 1,500 வந்து கன்சிடரபுளாக ரைஸ் ஆகுது ப்ரைஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து நான் என்ன விலையில வாங்கினனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இதில் எதுவும் எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஸோ நான் வந்து வேணும்னா விற்கலாம், அப்படி இல்லைன்னா நான் வந்து வச்சுக்கிறேன். என்ன ஃப்யூச்சரில் வேலை ஏறும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மேபி நிறைய பேர் வந்து இது மாதிரி மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா, ஆவரேஜ் மெத்தட்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் 2024 சேம் சினாரியோ தான். அப்போ நான் வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனி ஷேர் வாங்குகிறேன். வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4,500 4 ஷேர் வாங்கிட்டேன். 18,000 அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. இப்போ 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா விலை இறங்கிருச்சு. ஸோ விலை இறங்கிருச்சு அப்படின்றதுக்கோசரம் அந்த ஷேர் நான் வாங்காமல் விடலை. பரவாயில்ல, நல்ல கம்பெனி ஷேர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் த மணி வந்து இந்த டிசிஎஸ் ஷேரும் வாங்குகிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஷேராக கிடைக்கிது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஷேரோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் எனக்கு வந்து சேம் சினாரியோ தான். 4,500 அதாவது ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து 3,000 இருந்தது வந்து 4,500 இப்போ வந்து ஷேர் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிசிஎஸ் கம்பெனி இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட 10 ஷேர் இருக்கும். இந்த 10 ஷேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் 2 வருஷமா. இப்போ எனக்கு வந்திருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்திருக்கு. மீன்ஸ் 9,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இது நான் விற்கிறதுனால விற்கலாம். நான் வந்து ஃப்யூச்சரில் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னாலும் வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் அதில் போட்டுட்டு வரேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிது. ஆனால் அதுவே வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி ப்ராஃபிட் தான் கிடைக்கிது. லாஸும் வந்து அந்த மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா நாள் வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அந்த வெயிட்டிங் மெத்தடில். அதுவே நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆவரேஜ் மெத்தடு, அதாவது ஒரு பல்க் சம்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இயர் ஆன் இயர் இந்த மாதிரி நம்ம நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி இயர் ஆன் இயர்னு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆவரேஜ் மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு ஷேரோட அதாவது ஷேரோட
குவான்டிட்டி, ஷேரோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அது ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த ஷேரோட குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக நமக்கு ப்ராஃபிட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் தோ நமக்கு 2024 நமக்கு வந்து லாஸே ஆனாலும் சரி, சாரி 2025 அந்த கம்பெனி லாஸே ஆயிருந்தாலும், நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமாக வச்சிருக்கிறது மூலியமா அந்த லாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து குறைக்க முடியும். அதாவது லாஸே இல்லாமல் ப்ராஃபிட்டாகவும் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் அந்த வெயிட்டிங் மெத்தடில் இப்போ நான் வாங்கிட்டேன், நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லாமல் போகலாம், லாஸ் இல்லாமல் போகலாம். நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி மேபி ப்ராப்ளம் வரலாம். சப்போஸ் அந்த ஷேர் வேல்யூ வந்து அதிகமாக போனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டும் எடுக்கலாம், ப்ராஃபிட் இல்லாமலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஆவரேஜ் மெத்தடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஷேர் வேல்யூ அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஷேர் வேல்யூ கம்மியாயிடுச்சு அப்படின்றதுக்கோசம் விட்டுட்டு போகாமல் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வந்து அந்த ஷேரை அக்குமுலேட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய முன்னாடி நமக்கு கிடைச்ச லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு மூலிமா அந்த ஷேர் வந்து நம்ம அந்த லாஸை வந்து நம்மளால் வந்து குறைச்சி ப்ராஃபிட்டுக்கு அந்த கம்பெனி அந்த வாங்கின கம்பெனி வந்து நம்ம கொண்டு போக முடியும் ப்ராஃபிட்டுக்கு இந்த ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.